தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில், அதாவது மேற்கில் வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்துட்டே இருக்கு. அக்டோபர் 25, 2025 அன்னைக்கு தென்கிழக்கு மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இது அக்டோபர் 26ஆம் தேதி அன்னைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அக்டோபர் 27ஆம் தேதி அன்னைக்கு மதியம் மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாகவும் வலுவடைய ஆரம்பிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அறிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலில் இன்னும் ஓரிரு நாட்களில் புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில் இந்த புயலுடைய பாதை குறித்து தனியார் வானிலை ஆய்வாளராக இருக்கக்கூடிய பிரதீப் ஜான் ஒரு முக்கியமான பதிவை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட தமிழகத்திற்கு அருகே இந்த புயல் நகர்ந்து போச்சு அப்படின்னா, அதாவது இந்த புயலுடைய நகர்வை பொறுத்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை மற்றும் இதன் உள்ளிட்ட இதர மாவட்டங்கள்லாம் ரொம்ப மிகப்பெரிய கனமழையானது பதிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புயலோட காரணமாக அடுத்த ஒரு சில நாட்களில் தமிழகத்தில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். குறிப்பாக அக்டோபர் 25ஆம் தேதி அன்னைக்கு கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதே சமயம் அக்டோபர் 26ஆம் தேதி அன்னைக்கு விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து வங்கக்கடலில் புயல் உருவாகக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய அக்டோபர் 27, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு திருவள்ளூர், சென்னை மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது பதிவாகக்கூடும் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இந்த புயல் கடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவை கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆந்திராவில் இந்த புயல் கரையை கடந்துச்சு அப்படின்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளானது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருக்குது. அது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளராக இருக்கக்கூடிய பிரதீப் ஜான் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவில் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு புயல் ஆந்திராவில் கரையை கடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த புயலுக்கு மோன்தா அப்படின்ற ஒரு பெயரானது வைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தார். வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்திற்கு அருகில் வராமல் ஆந்திராவை நோக்கி இந்த புயல் நகரக்கூடிய நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை இல்லாமல் மிதமான மழை மட்டுமே பெய்யும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒருவேளை இந்த புயல் வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு அருகே வந்துச்சு அப்படின்னா காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக மிக கனமழை பதிவாகக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயலுடைய பாதை குறித்து தெளிவான தகவல்கள் இன்னமும் வெளிவரலை. அதாவது அக்டோபர் 25 இல்லைன்னா 26 அன்னைக்கு தான் தெளிவான ஒரு விஷயம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வரைக்குமே இந்த புயலை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் ஒருவேளை ஆந்திராவில் கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதுனால தமிழகத்திற்கு பெருசாக பாதிப்பு அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. இந்த புயலை தொடர்ந்து தமிழகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த புயல் அக்டோபருடைய எண்டில் தான் இருக்குது. ஸோ நவம்பருடைய முதல் வாரம் உங்களுக்கு ஒரு வறண்ட சூழ்நிலையானது காணப்படும். ஒரு வறண்ட வானிலை மையம் நிலவும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த புயலுடைய நிலை குறித்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா புயல் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. இயற்கை சீற்றம், இயற்கையினுடைய மாற்றம் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அந்த நிலையில் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்காங்க. ஆந்திராவில் இந்த புயல் கரையை கடக்குது அப்படின்னா மட்டும்தான் சென்னை தப்பிக்கும். இல்லை அப்படின்னா சென்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை வாசிகள் எல்லாருமே கொஞ்சம் தயாராகவே இருந்துக்கோங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கு அப்படின்றதுனால மேபி சென்னை பாதிப்படைகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஆந்திராவை நோக்கி அது பயணம் எடுத்துருச்சு அப்படின்னா சென்னை வாசிகள் எல்லாருமே ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா சென்னை பெரும்பாலும் பாதிப்படைகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மறுநாள் திங்கட்கிழமை இந்த மோன்தா புயல் உருவெடுக்கக்கூடிய நிலையில் வானிலை மையம் பார்த்திங்கன்னா எல்லாருமே எச்சரிக்கையோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
நிறைய பேர் வந்து தீவிர பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மோந்தா புயலானது சென்னை உட்பட வட மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய மழையை கொடுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மோந்தா புயல் வட தமிழகத்தை ஒட்டி நகர்ந்து பின்னாடி ஆந்திரா போச்சு அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்லாம் நல்ல மழை இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க. வட மாவட்டங்களுக்கு இந்த புயல் மழையை கொடுக்குமா அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மோந்தா புயல் என்ன செய்ய இருக்குது அப்படின்றத. சென்னை வாசிகளாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து சேஃபாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.